வணக்கம். இளவரசர் பொன்னியின் செல்வர், வந்தியத்தேவன் மற்றும் ஆழ்வார்க்கடியார் மூவரும் இலங்கையில் அனுராதபுரத்து வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். வீதிக்கு எதிர்ப்புறத்தில் யாரோ கையை தட்டும் சப்தம் கேட்டது. சப்தம் கேட்ட இடத்தில் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. இப்படி வாருங்கள் என்று கூறி இளவரசர் அந்த உருவத்தை நோக்கி வீதியை கடந்து போனார். மற்றவர்களும் தொடர்ந்து போனார்கள். அவர்கள் பாதி வீதியை கடந்து கொண்டிருந்த போது பின்னால் பெரிய சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் எந்த வீட்டின் ஓரமாக போய்க் கொண்டிருந்தார்களோ அதன் மேல் மாடத்தின் முகப்பு இடிந்து விழுந்து கொண்டிருந்தது. அவர்கள் அங்கே வீதியை கடக்க திரும்பி செல்லாவிட்டால் அவர்கள் தலைமேலே விழுந்து கொண்டிருக்கும். ஒரு கண நேரம் வித்தியாசத்தில் 3 உயிர்கள் பிழைத்தன. அதுவும் எப்பேற்பட்ட உயிர்கள்! நம்மில் யாருக்கு வாழ்க்கை முடிய போகிறது என்று யாருக்கு தெரியும் என்று பொன்னியின் செல்வர் கூறியது எவ்வளவு உண்மையான வார்த்தை! இப்படி எண்ணிய வந்தியத்தேவன் நடுவீதியில் நின்று பார்த்து கொண்டிருக்க இருவரும் அப்பால் சென்றார்கள். வந்தியத்தேவன் அவர்களை மறுபடியும் அணுகிய போது அங்கே நின்ற உருவம் நிலா வெளிச்சத்தில் நன்கு தெரிந்தது. கண் முன்னே காண்பதை நம்புவதா இல்லையா என்ற சந்தேகம் அச்சமயம் அவருக்கு உண்டாயிற்று. இது என்ன பைத்தியக்காரத்தனம்! இது எப்படி சாத்தியமாகும்? தஞ்சையில் பழுவேட்டேர் அரண்மனையில் பார்த்த நந்தினி இங்கே இந்த அனுராதபுரத்து வீதிக்கு எப்படி வந்திருக்க முடியும்? நள்ளிரவில் இங்கே வந்து எதற்காக நிற்க வேண்டும்? மறுகணம் அந்த உருவம் மாயமாய் மறைந்தது. மற்ற இருவர் மட்டும் நின்றார்கள். இளவரசரும் நந்தினியும் நின்ற இடத்தை நோக்கி வந்தியத்தேவன் விரைவாக நடந்தார். அவர் அவ்விடத்தை அடைவதற்குள் கொஞ்சம் சந்தேகம் தோன்றிவிட்டது. இவள் நந்தினிதானா? பழுவூர் ராணிக்குரிய ஆடை ஆபரணங்கள் ஒன்றும் இல்லையே. சாதாரண மனிதர்களைப் போல எளிய உடையளவா தரித்திருக்கிறாள். முகம் நந்தினியின் முகம் மாதிரி தோன்றுகிறது. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமும் இருக்கிறது. அது என்ன? அவர்கள் நின்ற இடத்துக்கு வந்தியத்தேவன் சென்றதும் அந்த ஸ்ரீ நகர்ந்து வீதி ஓரத்து வீடுகளின் நிழலில் மறைந்தாள். வந்தியத்தேவன் பரபரப்புடன் அவளை தொடர்ந்து செல்ல பார்த்தார். இளவரசர் அவருடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார். ஐயா, அந்த ஸ்ரீ யார்? பார்த்த முகமாக தோன்றுகிறது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். இதற்குள் அங்கு வந்து சேர்ந்த ஆழ்வார்க்கடியான், அந்த ஸ்ரீ சோழ நாட்டின் குல தெய்வமாக தான் இருக்க வேண்டும். அதோ பாருங்கள், நாம் அச்சமயம் நகராவிட்டால் இத்தனை நேரம் புத்தர் பெருமானின் சரணங்களை அடைந்திருப்போம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். ஆழ்வார்க்கடியான் சுட்டி காட்டிய இடத்தை பார்த்தாங்க. அங்கே கட்டிடத்தின் மேற்பகுதி இடிந்து விழுந்திருந்த இடம் ஒரு சிறிய குன்றை போல் இருந்தது. ஒரு சிறிய யானை கூட அந்த குன்று வெளியில் வர முடியாதபடி அமுங்கி கொண்டிருந்தது. 3 சிறிய மனிதர்கள் எம்மாத்திரம்! நல்ல சமயத்திலே தான் நம் குலதெய்வம் தோன்றி நம்மை கையை தட்டி அழைத்தது என்றார் பொன்னியின் செல்வன். இளவரசரே, அந்த ஸ்ரீ யார் என்று சொன்னீர்கள் என்று வந்தியத்தேவன் வியப்புடன் கேட்டார். உமக்கு யார் என்று தோன்றுகிறது? அவளை பின்தொடர்ந்து செல்ல ஏன் இவ்வளோ அவசர காட்டின அப்படின்னு இளவரசர் கேட்டார். சோழர்களின் குலதெய்வம் என்றல்லவா இந்த வைஷ்ணவர் சொன்னார். சோழ குலத்துக்கே கேடாக வந்த தேவதையாக எனக்கு தோன்றியது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். யார் என்று நினைச்சா அப்படி சொல்றீங்க அப்படின்னு பொன்னியின் செல்வர் கேட்டார். என்னுடைய பிரம்மைதானோ என்னவோ, பழுவேட்டேர் இளைய தாரமாக மணந்திருக்கும் நந்தினி தேவி என்று தோன்றியது. உங்கள் இருவருக்கும் அப்படி படவில்லையா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டார். நான் நன்றாக பார்க்கவில்லை. ஆனாலும் அது உன் சித்த பிரமையாக தான் இருக்க வேண்டும். பழுவூராணி இங்கு எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். இவர் சொல்வது முழுவதும் சித்த பிரம்மை என்று கண்ணின் பிரம்மையும் அதில் சேர்ந்திருக்கிறது. அப்படி ஒரு அதிசயமான முக ஒற்றுமை இருப்பதாக எனக்கு கூட சில சமயம் தோன்றியதுண்டு. வாருங்கள், நடந்து கொண்டே பேசலாம் அப்படின்னு இளவரசர் சொன்னார். வீதியோரமாக வீடுகளின் நிழலில் நடப்பதற்கு பதிலாக இப்போது மூவரும் நடுவீதியில் நிலா வெளிச்சத்தில் நடக்க தொடங்கினாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இளவரசே, தங்களை கையை தட்டி அழைத்து அந்த அம்மாள் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டாங்க. என்னை தேடிக்கொண்டு 2 சத்ருக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் என்னை கொல்வதற்கு சமயத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பதாகவும் சொன்னாங்க. அடிப்பாவி, ஒருவேளை எங்களை பற்றி தான் அப்படி சொன்னாலா என்ன என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கேட்டாங்க. பொன்னியின் செல்வர் சிரித்துவிட்டு, இல்லை, நீங்கள்தான் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. அப்படி நீங்களாகவே இருந்தாலும் கவலை இல்லை. என் உயிர் மிக கெட்டியானது அப்படின்னு அந்த தேவி சொல்லியிருக்காங்க. முன்னம் பல தடவை என்னை காப்பாற்றியும் இருக்காங்க அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொன்னார். ஐயா, அந்த 2 பகைவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் பார்த்திபேந்திர பல்லவருடன் தங்களை தேடி வந்தவர்கள். இடிந்து விழுந்த மாளிகையில் 2 உருவங்கள் தெரிந்தன. அவர்களாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு திருமலை சொன்னார். ஐயா வைஷ்ணவரே, இதை முன்னமே ஏன் சொல்லலை? நீங்கள் மேலே சொல்லுங்கள். நான் போய் அந்த இடிந்த வீட்டை சோதனை போட்டுவிட்டு வருகிறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் திரும்பி போனார். இளவரசர் அவரை மறுபடியும் கையை பிடித்து நிறுத்தி, அவசரம் ஒன்றுமில்லை. அந்த பாழடைந்த வீட்டில் அவர்களை கண்டுபிடிக்கவும் முடியாது. பிறகு பார்த்து கொள்ளலாம். நான் மறு உத்தரவு போடும் வரையில் நீர் என்னுடனே இருக்க வேண்டும். தெரிகிறதா? இந்த பாழடைந்த
நகரத்தில் இன்னும் எந்த மூலை முடுக்குகளில் என்ன அபாயம் இருக்கிறதோ யார் கண்டது? வீரசிகாமணியே, உம்மை நம்பியல்லவா நான் வேறு யாரையும் மெய்க்காவலுக்கு அழைத்து வரவில்லை. இப்படி நடுவீதியில் என்னை கைவிட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு இளவரசர் சொன்னார். இந்த வார்த்தைகள் வந்தியத்தேவனை போதை கொள்ள செஞ்சிச்சு. அவர் நான் தழுக்க ஐயா, உங்களை விட்டு இனி நான் ஒரு கணமும் அகலமாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆழ்வார்க்கடியான், உன்னை விட்டு நானும் அகலமாட்டேன், இளவரசருக்கு நீ காப்பு, உனக்கு நான் காப்பு அப்படின்னு சொன்னார். சிறிது நேரத்துக்கெல்லாம் மகாசேன சக்கரவர்த்தியின் பாலடைந்த மாளிகையின் உட்புறத்தை மூவரும் அடைஞ்சாங்க. விசாலமான ஒரு அறையில் 3 பேருக்கும் பழைய காலத்து கட்டில்களில் படுக்கை விரித்திருந்துச்சு. மூவரும் படுத்து கொண்டாங்க. அறையின் ஒரு பக்கத்து சுவரில் இருந்த பால்கனியின் துவரங்கள் வழியாக நிலா வெளிச்சம் உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்துச்சு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரண்மனையில் இதே இடத்தில் இலங்கையின் சக்கரவர்த்திகளும் இளவரசர்களும் அவர்களுடைய அந்தப்புற மாதரசிகளும் படுத்திருப்பாங்க. அப்போது இதே மாதிரி நிலாவின் கிரகணங்கள் இந்த பால்கனி வழியாக எட்டி பார்த்திருக்கும். இப்போது அதே இடத்தில் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை பார்த்துவிட்டு இந்த நிலா கிரகணங்கள் ஏமாற்றம் அடையும் இல்லையா வந்தியத்தேவரே அப்படின்னு அருள்மொழிவர்மன் சொன்னார். ஐயா, தங்களையும் இந்த வைஷ்ணவரையும் பற்றி நீங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், என்னை மட்டும் சாதாரண மனிதன் என்று சொல்ல வேண்டாம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். மறந்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும். நீங்கள் பூர்வீகமான வல்லவராயன் குலத்தில் பிறந்த அரசகுமாரர் அல்லவா அப்படின்னு அருள்மொழிவர்மர் சொன்னார். ஆம் ஐயா, ஆம். என் மூதாதையர் ஒருவரை பற்றி ஒரு புலவர் பாடியிருப்பதை கேட்டால் இந்த வீர வைஷ்ணவர் பொறாமையினால் புழுங்கி செத்து போனாலும் போய்விடுவார் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். போனாலும் போகட்டும், திருமலை நல்ல தமிழ் அபிமானி. பல்லவ குலத்து நந்திவர்மனைப் போல் தமிழ் பாடலுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டார். ஆகையால் பாடலை சொல்லுங்கள், கேட்கலாம். இந்த மாதிரி பொன்னியின் செல்வர் சொல்ல கொஞ்சம் தயக்கத்துடன் வந்தியத்தேவன் பாடலை பாடினாரு. இதை கேட்ட பொன்னியின் செல்வர், திருமலை, நீ தமிழ் புலவனாயிற்றே, இந்த பாடலின் பொருள் என்ன சொல் அப்படின்னு கேட்டாரு. ஐயா, என்னை பரிசோதிக்கிறீங்கள் போலும். இதோ சொல்கிறேன். மாவேந்தர் வானரின் அரண்மனை வாசலில் சிற்றரசர்கள் பல ராஜ தரிசனத்துக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு லேசில் தரிசனம் கிட்டவில்லை. ஏனெனில் பாவேந்தர்களாகிய கவிஞர்கள் முன்னமே அரண்மனைக்குள் சென்றிருந்தார்கள். அவர்களுடைய பாடலை கேட்டுவிட்டு வான பேரரசர் மனமகிழ்ந்தார். அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து அனுப்பினார். வாசலில் நின்றிருந்த சிற்றரசர்கள் அந்த பரிசுகளை பார்த்து வயிறெறிந்து, அடடா, இது என் யானை அல்லவா, என் குதிரை அல்லவா, இந்த பாலும் புலவர்கள் கொண்டு போகிறார்களே என்று புலம்பினார்கள். அந்த சிற்றரசர்கள் மாவேந்தர் வானருக்கு காணிக்கைகளாக கொண்டு கொடுத்திருந்த பொருட்களை வான மன்னர் புலவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்து அனுப்பி கொண்டிருந்தார். இளவரசரே, பாடலுக்கு பொருள் சரிதானே? நீ சொல்வதில் தவறு இருக்குமா? அடடா, என்ன அற்புதமான பாடல், எவ்வளவு நயமான கற்பனை. இதை பாடிய மகாகவி யாரோ தெரியவில்லை. வானர் குல திலகமே, வந்தியத்தேவரே, உமது மூதாதியர்களின் ராஜ்யம் பெரிதோ சிறிதோ அதை பற்றி கவலை இல்லை. இந்த மாதிரி ஒரு பாடலை பெற்றார்களே, அதை காட்டிலும் அவர்களுக்கு சிறப்பு என்ன வேண்டும்? அவர்களுடைய குலத்திலே பிறந்த நீர் இந்த அரண்மனையில் படுக்க தகுந்தவர்தான். மகாசேனரின் கட்டில் மாத்திரம் என்ன, சாஷாத் துஷ்டகாமுனு சக்கரவர்த்தி படுத்திருந்த கட்டில் இப்போது கிடைக்குமானால் அதிலே நீ படுக்கலாம். நீ அதற்கு தகுதி வாய்ந்தவர்தான் அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொல்ல, ஆமாம் ஐயா, ஆமாம், நான் எதற்கும் தகுதி வாய்ந்தவர்தான். ஆனால் இந்த நாளில் தகுதிக்கு யார் மதிப்பு கொடுக்கிறாங்க? அந்த பிஷுக்கள் இந்த இலங்கை ராஜ்யத்தின் கிரீடத்தை எனக்கு கொடுத்தார்களா? வேண்டாம் என்று மறுத்து திருப்பி கொடுக்கக்கூடிய தங்களை பார்த்துதானே கொடுத்தாங்க. அப்போது எனக்கு என்ன ஆத்திரம் வந்தது தெரியுமா? கிரீடத்தை தூக்கி என் தலையில நானே சூட்டி கொண்டு விடலாமா என்று பார்த்தேன். இந்த வீர வைஷ்ணவர் போட்டிக்கு வந்து விடுவாரே என்று சும்மா இருந்து விட்டேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. இதை கேட்டதோ அருள்மொழிவர்மர் கலகலவென்று சிரிச்சாரு. அந்த சிரிப்பின் ஒலியை கேட்டு வந்தியத்தேவன் உள்ள மகிழ்ந்தது. வெளிப்படையில் மேலும் கோபத்தை காட்டி, சிரித்தால் மட்டும் சரியாக போய்விட்டதா? செய்த தவறுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. ஐயா, வானர் குல திலகமே, சத்தியம் தர்மம் என்று சொன்னேனே, சிம்மாசனம் வேண்டாம் என்று மறுத்ததற்கு அவை சரியான காரணங்கள் என்று தங்களுக்கு தோணலையா அப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்டாரு. சத்தியம் தர்மம் இவற்றின் பேரில் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் சபலம் இருந்தது. இனிமேல் அவற்றின் முகத்திலேயே விழிப்பதில்லை, எவ்வித சம்மதமும் வைத்துக் கொள்வதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. ஏன், எதற்காக அப்படிப்பட்ட முடிவு செஞ்சீங்க? அவற்றின் பேர்ல என்ன கோவம் அப்படின்னு பொன்னியின் செல்வர் கேட்டாரு. கோபம் ஒன்று இல்ல, சத்தியம் தர்மம் என்னும் கன்னியர் மீது தாங்கள் காதல் கொண்டு விட்டதாக சொல்லவில்லையா? அதற்காக இந்த இலங்கா ராஜ்யத்தை தியாகம் செய்ததாகவும் சொல்லவில்லையா? வேறொருவர் காதலித்த பெண்களை நான் மனதாலும் நினைப்பதில்லை அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. பொன்னியின் செல்வர் மறுபடியும் கடகடவென்று சிரிச்சாரு.
உண்மை போல் வேடிக்கைக்காரனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆம் ஐயா, தங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது, எனக்கு வயிறு எரிகிறது. இலங்கை சிம்மாசனம் தங்களுக்கு வேண்டாம் என்றால் பக்கத்தில் நான் நின்றேனே, என் பக்கம் கை காட்டி இவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். அருள்மொழிவர்மன் சிரித்து ஓய்ந்த பிறகு, வந்தியத்தேவரை, ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு எளிய காரியமா? அதிலும் புத்த பிஷுகள் கொடுத்து ஏற்றுக்கொள்வது சிறிதும் முறையல்ல. பின்னால் பெரிய விபரீதங்களுக்கு இடமாகும். மத தலைவர்கள் மத விஷயங்களோடு நிற்க வேண்டும். மத தலைவர்கள் ராஜரீக காரியங்களில் தலையிட்டால் மதத்துக்கு கேடு, ராஜ்யத்துக்கும் கேடு. மேலும் இன்று எனக்கு சிம்மாசனம் கொடுக்க வந்த புத்த பிஷுக்கள் இந்த நாட்டில் உள்ள எல்லா புத்த மதத்தாருக்கும் தலைவர்கள் அல்ல. இவர்கள் ஒரு கூட்டத்துக்கு தலைவர்கள். இவர்களுடைய சங்கத்தை போல் இன்னும் 2 சங்கங்கள் இருக்கின்றன. இவர்களிடம் நாம் ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டால் இவர்கள் இஷ்டம் போல் ராஜ்யம் ஆள வேண்டும். மற்ற 2 சங்கத்தாரும் உடனே நம் விரோதிகள் ஆவார்கள் அப்படின்னு பொன்னியின் செல்வன் சொன்னார். வானர் குல இளவரசருக்கு இப்போது இவ்விடத்து நிலைமை புரிந்ததா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டார். புரிந்தது. அங்கே விஷ்ணு பெரியவரா சிவன் பெரியவரா என்று சண்டை போடுகிற மூடர்களைப் போல் இங்கேயும் உண்டு என்று புரிந்தது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். நீங்கள் இங்கே சண்டை ஆரம்பித்து விடாதீர்கள். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. அதோ பெஹரா ஊர்வலத்திலிருந்து ஜனங்கள் கலைந்து வரும் சத்தமும் கேட்கிறது. இனிமேல் சற்று தூங்கலாம் அப்படின்னு இளவரசர் சொன்னாரு. எனக்கு தூக்கம் வராது. நடு வீதியில கையை தட்டி அழைத்து நம்மை உயிருடன் சமாதியாக்காமல் காப்பாற்றிய அம்மாள் யார் என்று தெரிந்து கொண்டால்தான் தூக்கம் வரும் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. அவள் யார் என்பது இன்னும் எனக்கு தெரியாது. ஆனால் அவளை பற்றி எனக்கு தெரிந்த செய்திகளை வேணுமானால் சொல்கிறேன். கேட்க விரும்பினால் என் அருகில் வந்து உட்காருங்கள் அப்படின்னு இளவரசர் சொன்னாரு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.